வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை ஏற்படுத்துவது. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை எச்சரித்ததை இன்றைய ஜும்மாவிலே நாமும் நினைவு கூர்ந்தவர்களாக வல்ல அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த சராசரங்களையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்புகளில் மிகச் சிறந்த படைப்பாக இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் புறத்திலிருந்து அறிவுரைகளை வழங்கியிருக்கிறான். ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகத்தில் அவர் வாழ்கின்ற காலமெல்லாம் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் வாழலாமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் தன்னுடைய இறைவனின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே எதை இந்த மனித சமூகத்திற்கு அறிவுரையாக வழங்கியிருக்கிறானோ, எதை ஹலால் என்று சொல்லியிருக்கிறானோ, எதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறானோ, அவைகளை அப்படியே உளப்பூர்வமாக ஏற்று அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமையாக இருக்கிறது. அப்படியே ஏற்றுக்கணும். நம்ம சுய விருப்பம் என்பதே இல்லை. எப்போ நம்ம முஸ்லீம் ஆயிட்டோமோ அதுக்கப்புறம் என்னுடைய விருப்பத்தின்படி இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை, என்னை படைத்த ரப்புனுடைய விருப்பத்தில் தான் என்பதை புரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான பண்புகளோடு இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்கிற அறிவுரையை நமக்கு வழங்கியிருக்கிறார். ஏராளமான நற்பண்புகள். ஒருவன் முஸ்லீம் ஆகிவிட்டால் தொழுகை அவனுக்கு கடமையாகிறது, நோன்பு அவனுக்கு கடமையாகிறது, ஜக்காத்து கடமையாகிறது, ஹஜ்ஜு கடமையாகிறது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லா கடமைகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய அமல்களாகும். அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விடும் என்று சொன்னால் பிறகு அவனுக்கு தொழுவதற்கான வாய்ப்பில்லை, ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பில்லை, நோன்பு நோற்பதற்கான வாய்ப்பில்லை. அவன் செய்த ஒரு காரியம் மாத்திரம் அவனுடைய மரணத்திற்கு பிறகும் மறுமையிலும் அவனுக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த உலகத்தில் அவன் செய்த நற்காரியம், தான தர்மங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. இதா மாத்தல் இன்சானு அன் கத அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய செயல்கள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது, தடை ஏற்பட்டு விடுகிறது. மரணிச்சிட்டோம், மௌத்தாயிட்டோம், இனிமே நமக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நாம அடுத்து மன்னரை வாழ்க்கையை நோக்கி பிரயாணப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுகிற பொழுது நமக்கு மறுமை வாழ்க்கையையும் ஏற்படுத்தி விடுவான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. இப்போ நான் எவ்வளவோ தொழுது இருப்பேன், நோன்பு நோற்று இருப்பேன், இன்ன பிற காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் இங்கே தடைபட்டு போய்விடும் என்று சொல்லிவிட்டு இல்லாமன் சலாஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்கள் மட்டும்தான் அவனுடைய மரணத்துக்கு பிறகும் அவனோடு தொடர்புடையதாக இருக்கும். 3 காரியம்தான் தொடர்புடையதாக இருக்கும். அதுல ஒன்று சொல்லுகிறாங்க, இல்லா மன் சதக்கத்தின் ஜாரியா, அவர் செய்த நிரந்தரமான அந்த தர்மம். நிரந்தரமா அவர் என்ன இந்த உலகத்தில் வாழும் பொழுது நற்காரியங்களை புரிந்தாரோ, தான தர்மங்களை செய்தாரோ, அது அவருடன் தொடர்ச்சியாக அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் பயன்பெறப்படக்கூடிய அந்த கல்வியை குறித்தும் சொன்னார்கள். அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல சாலிகான குழந்தைகளை குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சதக்கத்துல் ஜாரியா என்கிற நிரந்தர அந்த தர்மத்தை குறித்து நாம் மிகவும் அசட்டை செய்யக்கூடிய, மனிதர்களுக்கு அதிகம் வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது.
அதே நேரத்தில் மனிதர்கள் பாராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது. ஒரு மனிதன் ஏராளமாக தொழக்கூடியவனாக இருப்பான், சுன்னத்துகளின் இன்ன பிற அனைத்து செயல்களையும் பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். அவனிடத்திலே சென்று நீங்கள் அதிகமாக தான தர்மங்களை செய்யுங்கள், நல்லறங்களை செய்யுங்கள் என்று சொன்னால் அவனுக்கு மனசு வர்றதில்லை. காசா குறைஞ்சு போயிருமே, எவ்வளவு சிரமப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நீங்க சர்வசாதாரணமா சதகா கொடுங்க நீங்க சொல்றீங்கன்னா நம்ம சொல்றதில்லை. நம்மை படைத்த ரப்பு நமக்கு இட்ட கட்டளை. இது ஏதோ நம்ம போற போக்குல நம்ம விருப்பத்தில் செய்யற காரியமான்ற நிச்சயமாக இல்லை. நம்மை படைத்த இறைவன் நமக்கு இட்ட கட்டளை, நீங்கள் தான தர்மங்களை அதிகப்படுத்துங்கள், இது மறுமையில் உங்களுக்கு உதவி செய்யும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். அதிகமான தான தர்மங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் சூரா அல் பக்ரா என்கிற 2வது அத்தியாயத்தினுடைய 161வது வசனத்தில் ஒரு செய்தி சொல்லுகிறான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், தமது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளை ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். உங்களுடைய காசு பணங்களை நீங்கள் அந்த தர்மங்களை செய்வதற்கு ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அது ஒரு தானியம், ஒரு வித்து. ஒரு வித்தை நீங்கள் நிலத்திலே இடுகிறீர்கள், அந்த வித்து கிளைத்து பயிர்த்து எழுந்து 7 கதிர்களை விடுகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. இன்றைக்கும் நாம போய் விவசாய நிலங்களில் இதை செக்அப் பண்ணிக்கிறோம். ஏதோ அன்னைக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான், இன்னைக்கு அப்படிலாம் நடக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா என்ன? ரப்புல் ஆலமீன் சொன்ன செய்தியே சத்தியம், ஹக், அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லை. ரப்பு சொல்லுகிறான், குல்ஃபி குல்லு சும்புலத்தின் மியத்து ஹப்பா, 100 கதிர்கள், 100 அதுல தானியங்கள் இருக்கிறது. வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷாஉ வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ் பன்மடங்கு யார் இந்த மாதிரி தான தர்மங்களை செய்கிறீர்களோ, 1 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் என்று நீங்கள் நாம் தான தர்மம் செய்தால் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 700 மடங்கு நன்மையை கொடுக்கிறான். இது மறுமையில் நம்முடைய தவறுகளுக்கு, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் அதே அல் பக்ராவுல 254வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபல் ஐயாத்திய யௌமுல் லா பையுன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன் வல் காஃபிரூன ஹுமுல் லாலிமூன். ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நம்பிக்கை கொண்ட மக்களே, பேரமோ நட்போ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். நோபடி வில் ஹெல்ப் யூ, யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்தில் வாழும்போது இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, நான் ஒரு கை தட்டினா 100 பேர் வந்து நிற்பாங்க, எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எம்பியை தெரியும், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்றெல்லாம் நம்மை நாம் அப்படி பெருமை பாராட்டி கொள்ளலாம். மறுமையில் இதெல்லாம் நடக்காதுங்க. எல்லோரும் தனித்தனியாக யானப்சி என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்மாவுக்காக, தன்னுடைய அந்த ரிசல்ட்டுக்காக, எனக்கு என்ன கிடைக்குமோ என்பதாக அஞ்சு நாம் மறுமையிலே அந்த மக்ஷூர் மைதானத்திலே நாம் நின்று கொண்டிருப்போம். வேற ஒண்ணுமே இல்லை. இங்க அடிச்ச பெருமெல்லாம் அங்க ஒரு காசுக்கு பிரயோஜனப்படாது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதெல்லாம் வருவதற்கு முன்னால் என்ன சொல்றான் பாருங்க. அதுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நாம் உங்களுக்கு வழங்கியதில் இருந்து, நாம் தான் கொடுத்த காசு பணத்தை கோடி கோடியா ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட அது அவருடைய விருப்பம், அவருடைய முயற்சி. நான் அப்படிதான் நினைப்பேன். நான் பணம் சம்பாரிச்சா, நான் கஷ்டப்பட்டேன், நான் படித்தேன், நான் வெளிநாடுக்கு போனேன், அல்லது நான் சம்பாரிச்சு காசு பணத்தை சம்பாரிச்சுக்கிற பெருமை எனக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து சொல்லுகிறான், மனிதா, இது நீ சம்பாதித்தது அல்ல, மாறாக உனக்கு நான் கொடுத்தது. உனக்கு கொடுத்த பணத்தில் இருந்து நீ செலவு செய்ப்பா என்று ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து ஒரு கட்டளையிடுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் ஆலு இம்ரான் என்கிற 3வது அத்தியாயம் 92வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் விரும்புவதிலிருந்து நல்வழியில் செலவிடாத வரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். நான் எதை ரொம்ப விரும்புகிறனோ அதை நான் செலவு செய்யவும் கற்றுக்கிறணும்.
எப்படி ஒரு மனுஷன் சாதாரணமா மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கூட இருக்கட்டுங்க, ஏதேனும் ஒரு நற்காரியங்களுக்கு அவர்கிட்ட போய் நின்றோம்னா அவர் சும்மா ஒரு ரொம்ப சிம்பிளா பாயிண்ட்டுங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த தர்மத்தையே செய்வார். இதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரப்பு நம்ம கிட்ட எப்படிப்பட்ட பண்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், அவன் சொல்றான், ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன, நீங்கள் எதை விரும்புவீர்களோ அதை நல்வழியில் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்பானவர்களே. இது ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனம். ஹதீத் என்கிற 57வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத் வ அக்ரலுல்லாஹ கரலன் ஹஸன். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ரெண்டு பேருக்கும் தான். தர்மம் தானே, ஆம்பளை தானே சம்பாதிக்கிறாரு, நம்ம லேடிஸ் தானே, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம அவர் கொடுத்தா நம்ம செலவினங்கள் நடக்குது, நாம ஏன் அதை பற்றி கவலைப்படணும் என்று பெண்கள் நினைத்து விடக்கூடாது. ரப்புல் ஆலமீனுடைய வேத வசனம் சொல்லுகிறது, இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் தர்மம் செய்யும் பெண்களுக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு அற்புதமான வாசம் பாருங்க, வ அக்ரலுல்லாஹ கரலன் ஹஸனா, அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடன் கொடுத்தவர்கள். நாம தர்மம் செய்யறோம், அல்லாஹ்வுக்கு யாராவது கடன் கொடுக்க முடியுங்களா? அந்த சராசரங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன், அனைத்தும் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. அவனுக்கு நாம கடன் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் முடியுங்கிறான். எப்போ? ஒரு ஏழைக்கு நீ தர்மம் செய், நற்காரியங்களுக்கு நீ காசு பணத்தை சிந்தனையின்றி எடுத்துக்கொடு, அது நீ எனக்கு கொடுக்கும் கடன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இப்படி கொடுத்தவருக்கு மறுமையில் பன்மடங்காக கொடுக்கப்படும், அவர்களுக்கு மதிப்புமிக்க கூலி மறுமையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க, எவர் முறையான சம்பாத்தியத்தில் தர்மம் செய்யறோம் இல்ல, ஹலாலான முறையில் சம்பாதிச்சதுலேருந்து செய்யக்கூடிய தர்மத்தை தான் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கிறோம். நான் ஹராமான வழியில் சம்பாதிச்சு நான் லட்ச லட்சமாக வாரி கொடுத்தேன்னு என் கணக்கில் வேணா அது இருக்கலாமே தவிர, ரப்பு அதை ஒரு தர்மமாக ஒரு சதக்காவாக ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை கொடுப்பதே இல்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரீச்சம்பழத்தின் அளவு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர்த்து வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதெல்லாம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். அதை நாம் செய்த அந்த தர்மத்தை அல்லாஹ் தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்கள் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை வளை போல் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுகிறான். நீங்க செய்யற செலவு கம்மி தான், ஆனால் ரப்புல் ஆலமீன் அந்த செலவை மனிதன் எனக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது தான தர்மங்களை செஞ்சானே, மனிதன் அதிகம் நேசிக்கிற காசு பணத்தை செலவு பண்ணானே என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அதை நன்மையாக எடுத்து ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போல் வளர்த்து மலை போன்று அதனுடைய நன்மைகளை நமக்காக மறுமையிலே நம்ம இவ்வளவுலாம் செலவு பண்ணியிருப்போம், நம்மளே கற்பனை பண்ணியிருக்க மாட்டோம். அன்பானவர்களே, நினைச்சே பார்த்துக்க மாட்டோம், இவ்வளவா நான் காசு பணத்தை செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அங்க ரப்புல் ஆலமீன் எனக்கு அப்படி மலையை போல அது ஒசத்தி வைத்திருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை. காசு பணம் குறைஞ்சிரும் நம்ம நினைக்கிறோம், செலவு பண்ணா குறைஞ்சிரும் தானே. 10,000 ரூபா வச்சிருக்கிறான், 1000 ரூபா ஒரு பள்ளிவாசல் நிதிக்காகவோ அல்லது நற்காரியங்களுக்காகவோ மதரசா பணிக்காகவோ அல்லது ஏழைகளுக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் கொடுத்துட்டு சொன்னா என் காசு குறைஞ்சிருச்சு. இது என்னுடைய கணக்கு. இஸ்லாத்தினுடைய கணக்கு என்ன தெரியுங்களா? தர்மம் செய்தால் உங்களுடைய செல்வம் குறைவதில்லை. மன்னிப்பதால் ஒரு அடியாளுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துற மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, எதிர்த்து பேசுறது, எனக்கு அந்த உரிமை இருக்கிறது நினைக்கிறது, விட்டு கொடுத்து பழகணும், மன்னிக்கிற அந்த குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் கண்ணியப்படுத்துவார். ரப்புல் ஆலமீன் பணிந்து நடப்பவர்கிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவரை கண்ணியப்படுத்துவான். இந்த நற்பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபு மசூத் அல் அன்சரி அலி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் தர்மம் செய்யுமாறு கட்டளையிட்ட பொழுது வந்து கட்டளையிடுறாங்க. கட்டளை தர்மம் செய்வது வந்து போனா போதும் கொடுக்கறதில்லை, நான் நினைச்சா கொடுப்பேன் நினைச்சா கொடுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல தர்மம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள். கட்டளையிட்ட பொழுது எங்களில் ஒருவர் கடை தெருவிற்கு சென்று சஹாபாக்கள் முஹாஜிர்கள் எல்லாம் அங்கே மதீனாவுக்கு வந்துட்டாங்க, மக்காவில் வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தியாகம் வாழ்க்கையில், நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது.
யாராவது நம்மளும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறோம். நம்முடைய ஊரை விட்டு பல அரபு நாடுகளுக்கெல்லாம் போறோம், ஐரோப்பிய நாடுகளுக்கு போறோம். எதற்காக? காசு பணத்தை சம்பாதித்து என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவிகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எதிர்கால பொருளாதாரத்தினுடைய அந்த நோக்கை அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் காசு பணம் சம்பாதிக்க போறேன். இந்த ஹிஜ்ரத் என்பது மார்க்கத்திற்கானது அல்ல. சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. என்ன நோக்கம்? லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை உயிர்ப்பிக்க வேண்டும், அதை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை தவிர வேற ஒரு நோக்கமும் அதுல இல்லை. அனைத்தையும் இழந்தார்கள். வீட்டை இழந்தார்கள், மனைவியை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், வியாபாரத்தை இழந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை மாத்திரம் கொண்டவர்கள் மதீனாவிற்கு பிரயாணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள், அப்படிப்பட்ட அந்த முஹாஜிர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இப்படி தர்மம் செய்யுங்க. உடனே எந்த வேலையும் இல்லாம போய் ஒரு வேலையை செஞ்சு அதுல கிடைக்கிற பைசாவை கொண்டு தர்மம் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். நமக்கு தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கிறதுக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்த அவர்கள் சிரமப்பட்டு ஒரு வேலையை செய்து அதிலிருந்து கிடைத்த பணத்தை கொண்டு தர்மம் செய்தார்கள். இது அந்த சஹாபி அறிவிக்கக்கூடியதப்பா. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, காலல்லாஹ் அன்ஃபிக் யா இப்னு ஆதம், ஆதமின் மகனே நீ செலவு செய். அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ செலவு செய். உன்ஃபிக் அலைக்க, உனக்கு நான் செலவு செய்வேன். நீ காசு பணம் செலவாயிடும் நினைக்கவே நினைக்காது. நீ மக்களுக்காக செலவு செய், உனக்கு நான் செலவு செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறான். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். அந்த 2 மலக்குகள்ல ஒருத்தர் சொல்லுகிறார், அல்லாஹ்வே தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளித்து விடுவாயாக. யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கான கூலியை ரப்பே நீ வழங்கிவிடு. ஒரு மலக்கு சொல்றார். இன்னொரு மலக்கு என்ன சொல்றாரு, அல்லாஹ்வே தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அழிவை ஏற்படுத்துவாக. எவன் கஞ்சத்தனமா இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ, காசு பணத்தின் மேல் அதிகமான விருப்பத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ, நற்காரியங்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை செலவிடாமல் வாழ்ந்தானோ, அவனுக்கு நீ நாசத்தை ஏற்படுத்துறப்பே என்று மலக்குகளில் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நாம் நம்முடைய உள்ளத்திலே இருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர், ரப்புல் ஆலமீன் மிக கடுமையாக ஒரு செய்தியை சொல்லுகிறான். ஒவ்வொரு மனிதனும் இறந்து விடக்கூடியவர்கள், யாரும் இந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கிறது இல்லை. ஆனால் நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறோம், திட்டமிடுகிறோம் என்று சொன்னால், காலாகாலத்துக்கும் இங்கேயே வாழ போற மாதிரி தான். ஒரு வீடு கட்டினா கூட இந்த மாதிரி கம்பியை வாங்குங்க, இது ஒரு 100 வருஷத்துக்கு பிரயோஜனப்படுமா, இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்றெல்லாம் நாம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். கட்டுகிற வீடு, பில்டிங் இருக்கலாம், சேர்த்த சொத்துக்கள் இங்கேயே இருக்கலாம். அதை சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்த, அதற்காக உழைத்த நான் இருப்பேனா, மரணித்து விடுவேன். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி ஐ யாத்தி அஹதுக்குமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபயகூல ரப்பி லௌலா அஹ்ரதனி. அந்த மரண நேரம் நெருங்கி விடுகிற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா எனக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடு. லௌலா அஹ்ரதனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ரப்பே. ஏன்னா மரணம் நெருங்கும் பொழுது அவன் அனைத்தையும் பார்த்து விடுகிறான். ஒரு நல்லவனுடைய மரணம் எப்படி இருக்கும், ஒரு கெட்டவனுடைய மரணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்போ மரணம் நெருங்கி விட்டுகிற பொழுது இது நம்ம நிச்சயம் உலகத்தில் வாழ முடியாது. அதுக்கு முன்னாடி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. எப்படிப்பட்ட சிந்தனை இருந்தது? மௌத்தா பார்த்துக்கலாம், மறுமையா பார்த்துக்கலாம். சொல்றாங்க, இதெல்லாம் இருக்குதோ இல்லையே யார் கண்டா. என்னமோ இஸ்லாத்தில் பிறந்துட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்கன்னா பள்ளிவாசல் போவோம், தொழுவோம், வருவோம், இதை தவிர ரொம்ப பெருசா ஒன்று நம்ம அலட்டிக்க வேண்டாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் மரணத்தை நெருங்குகிற பொழுது, அவனுடைய உயிர் அவனுடைய உடலிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிற பொழுது அவன் அதை உணர்ந்து விடுவான். இது சத்தியம்தான், இது ஹக் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். உணர்ந்து கொள்ளுகிற நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்? அப்பதான் அல்லாஹ் கிட்ட கெஞ்சுவான். எப்படி கெஞ்சான் பாருங்க, ரப்பி லௌலா அஹ்ரதனி
இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். இறைவா, எனக்கு கொஞ்சம் நீ டைம் கொடுக்க கூடாதா? எப்ப கேட்கறான் பாருங்க, மவுத்து அவன் உயிரை எடுக்க போறாரு. அந்த நேரத்துல டைம் கிடைக்குமானா கிடைக்காது. எழுதப்பட்ட நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, கிளீனு. அப்ப கெஞ்சுவான், இறைவா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு. அப்ப அவன் என்ன எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறான் பாருங்க மனுஷன் அந்த நேரத்துல. அந்த நேரத்துல ரப்பே அவன் சொல்றான், என் இறைவனே, சிறிது காலம் எனக்கு நீ அவகாசம் அளிக்க கூடாதா? கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா ரப்பே? நான் தர்மம் செய்து நல்லவர்களில் ஆகிவிடுவேனே. தர்மம் செய்வது நல்லவர்களுடைய பண்பு. நான் தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று அந்த மனிதன் இறைவிடத்திலே மன்றாடுவான், வேண்டுவான், கெஞ்சுவான், கூத்தாடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், வலை யுவக்கிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். மனிதர்களுக்கு எவருக்கும் அவரது தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். டைமிங்க எழுதி வச்ச டைம் முடிஞ்சு போயிடும் வேலை. கெஞ்சனாலும் கூத்தாடினாலும் நடக்கவே நடக்காது என்று ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக தன்னுடைய அந்த திருமறையில அவன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஒருத்தர் வராரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்துட்டு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதிகம் நன்மை தரும் தர்மம் எது? தர்மம் நன்மை தரக்கூடியதுதான். தர்மமே நன்மை தரக்கூடியதுதான். அதுல அதிகமான நன்மை தரக்கூடிய தர்மம் எது என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஆரோக்கியமாகவும் பொருள் தேவை உடையவராகவும் வறுமையை அஞ்சி செல்வத்தை எதிர்பார்ப்பவராகவும் இருக்கும் பொழுது செய்யும் தர்மம். தர்மம் எப்படி செய்யணும் தெரியுங்களா? ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, எனக்கு வயசாகி போச்சு, என் பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், என் பையனை ஒரு நல்ல செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், சொத்தை சேர்த்துட்டேன், 4 கடை இது நம்மளுது தான், இந்த ஊர்ல இருக்கிற பாதி சொத்து நம்மளது தான் என்கிற அளவுக்கு வந்து இனிமே எனக்கு ஒன்றும் வேலை இல்லை நான் நினைக்கிற பொழுது நான் கொடுக்கிற தர்மம் இருக்குதே, அது பெருசா எடுபடாது. எது எடுபடும்? எனக்கே நானே இளமையானவனாக இருக்கிறேன், நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் என்னுடைய பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும், ஒரு வீடு கட்ட வேண்டும். எவ்வளவோ இருக்கும் ஒரு இளைஞனுக்கு. நானே இளைஞன், நானே சிரமத்தில் இருக்கிறேன், அந்த நேரத்தில் நான் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறேன், அந்த உழைப்பிலிருந்து நான் செய்யக்கூடிய தர்மம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வறுமையை அஞ்சி நீயே கஷ்டத்தில் இருப்ப, செல்வத்தை எதிர்பார்த்தவராக இருக்கக்கூடிய நிலையில நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே. சிரமப்பட்ட மக்களுக்கே தர்மம் செய்ய வேண்டும் என்கிற பொழுது காசு பணம் உள்ள மக்கள் தர்மம் செய்யாமல் முடித்துக் கொள்வதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அன்பானவர்களே? எப்படி நமக்கு மனசு வராமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனவே தர்மம் செய்வதை உயிர் தொண்டை குழியை நெருங்கும் வரை தாமதப்படுத்தாதீங்க. பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு. இப்பதானே 25 வயசு, இப்பதானே வேலைக்கு போயிருக்கிறேன், இப்பதானே 30 வயசு, இப்பதானே 40 வயசு, இப்பதானே பொண்ணுக்கு திருமணம் பண்ணணும், இப்பதானே பையனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், இப்பதானே அவங்களுக்கான செல்வத்தை எல்லாம் சேர்த்து வைக்கணும் என்று நீங்கள் உங்களுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரையில் நீங்கள் தர்மம் செய்வதை தாமதப்படுத்தி விடாதீர்கள். அந்நிலையில் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு என்று சொல்வீர்கள். இது யார் யாருக்கு எவ்வளவு நீங்க பிரிச்சுக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பொழுது உமது செல்வம் வாரிசாகிய இந்த மனிதருக்கு உரியதாகி விட்டிருக்கும், எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருங்க, உன்னுடைய மறுமை நன்மைக்காக நீ சேர்த்துக் கொண்டது என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கக்கூடியதை பார்ப்போம். இன்னொரு இடத்துல ஒரு இஸ்ஸத்துக்காக, ஒரு கண்ணியத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை கேட்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களில் யாருக்காவது தமது செல்வத்தை விட தமது வாரிசுகளின் செல்வம் விருப்பமுடையதாக இருக்குமா? எல்லாம் நமக்கு சம்பாதிக்கிறோம், நான் சம்பாதிக்கிற போனா எனக்கு விருப்பமானதாக இருக்குமா, அல்லது என்னுடைய மகன் சம்பாதிப்பது எனக்கு விருப்பமானதாக இருக்குமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கு எதுப்பா பிடிக்கும்? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்கள் அனைவருக்குமே எங்களின் செல்வம் தான் விருப்பமானதாக இருக்கும். நான் 1000 தான் என் பிள்ளை சம்பாதிக்கிட்டேங்க, அவன் பெரிய பெரிய பொசிஷன்ல கூட இருக்கட்டுமே, டாக்டரா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், எதா கூட இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, நான் சிரமப்பட்டு நான் சம்பாதித்தது தான் எனக்கு விருப்பமாக இருக்குமே தவிர அவன் சம்பாதிச்சது என்ன பெருசு என்று நாம் திரும்ப சொல்லுவோம். இப்படி சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். அவ்வாறாயின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. அவ்வாறாயின் ஒருவர் இறப்பதற்கு முன் அறவழியில் எதை செலவிட்டாரோ அதுதான் அவரது செல்வம். மனுஷன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் சேர்த்து வச்சது எல்லாம் என்னுடையது. இன்னும் கிடையவே கிடையாது. எதை நீங்கள் நற்காரியங்களுக்காக, நல்ல விஷயங்களுக்காக
ஏழைகளுக்காக, உங்களில் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய மிக தேவையுடைய மக்களுக்காக அல்லது சமூகத்தினுடைய பல்வேறு நற்பணிகளுக்காக எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ அதுதான் மறுமையில உங்களுது அப்படின்னு வந்து நிற்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மற்றது உங்களுடைய வாரிசுகளுக்கு போய் சேர்ந்துருக்கும்பா, அவன் என்ஜாய் பண்ணுவான். நாம மவுத் ஆயிட்டா ஒரு 3 நாள் கவலை, அதுக்கு மேல என்ன இருக்குது இந்த உலகத்துல? ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா நம்மளுக்கு டோட்டலா மறந்தே போயிடுவாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா என்னை நினைப்பது என்பதே இல்லாமல் ஆகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தானா என்பதே மறக்கடிக்கப்பட்டு விடும். அன்பானவர்களே, நான் செய்த தர்மம் என்னை மறுமையில் என்னுடைய தவறுகளுக்கு, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அங்க வந்து நிற்கும். சொர்க்கத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்றது நான் செய்யற தர்மம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ எப்படிப்பட்ட தர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால், நீர்நிலைகளை ஏற்படுத்துவது, ஒரு கிணறு வெட்டுறது, அதனால மக்கள் பயனடைகிறாங்க பாருங்க. அந்த சதக்கத்துல் ஜாரியா நிரந்தர தர்மத்தில் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு கிணறு வெட்டிட்டு போயிட்டேன், கஷ்டம், அப்படியெல்லாம் நம்ம யாரும் பொதுவாக வெட்டுறதில்லை. நமக்கென்று ஒரு வீடு கட்டுவதே சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கிணறு வெட்டி சமூகத்துக்கு கொடுக்குறோம்னு சொன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரியம். எவ்வளவு மக்கள் அந்த தண்ணீரில் பயன்பட்டார்களோ அது அனைத்தும் சதக்கத்துல் ஜாரியாவாக எனக்கு வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு முஸ்லிமாவது ஒரு மரத்தை நட்டு அம்மரத்திலிருந்து மனிதர்களோ மற்ற விலங்குகளோ சாப்பிட்டால் அது அவர் செய்யும் தர்மமாக கருதப்படும். ஒரே ஒரு மரத்தை நட்டேன், ஒரு மாமரம், அதிலிருந்து பழம், மனிதர்களாகிய நாம பயனடைகிறோம், பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடுது, அனைத்துக்கும் உள்ள நன்மை எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் ரலி அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டிய மஸ்ஜிது நபவி, இன்றைக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் கட்டும் பொழுது மிக சிறியதாகத்தான் இருந்தது. பிறகு மக்களுடைய கூட்டம் அதிகமான பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் மக்கள் அப்ஜெக்ஷன் செய்யறாங்க. ஏன், ரசூலுல்லாஹ் எப்படி கட்டினாலும் அப்படியே இருக்கட்டுங்க, அது நிலையா இருக்கணும், அதுல மாற்றம் வரக்கூடாது அப்படின்னு மக்கள் பொதுவாக நினைக்கிறாங்க. ஒரு நல்ல சிந்தனை. ஆனால் என்ன பண்றாங்க, உஸ்மான் என்ன பண்றாங்க, மக்களுடைய தேவையை கருதி அந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்துகிறார்கள். சொல்லிட்டு உஸ்மான் சொல்றாங்க, யார் அல்லாஹுக்காக பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாம் செய்யக்கூடிய உதவி எனக்கு தனிப்பட்ட முறையில் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தியை நான் இந்த நேரத்தில் நினைவு கொண்டு இந்த பள்ளிவாசலை விரிவுபடுத்துகிறேன் என்று உஸ்மான் ரலி அவங்க சொன்ன அந்த செய்தியை நாம் கவனப்படுத்த வேண்டும். மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதா நீங்க இப்பவே தர்மம் செஞ்சுக்கிறீங்க, ஏனெனில் உங்களுக்கு ஒரு காலம் வரும், அப்பொழுது ஒருவர் தமது தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு அலைவார், எடுத்துக்கிட்டு சுத்துவார், அவர் கையில பணம் இருக்கும். ஒரு காலம் வரும், அவர் தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு அலைவார், அதை பெறுபவர்கள் யாரையும் அவர் காண மாட்டார். அந்த நேரத்தில் ஒருத்தவங்க கூட வாங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, ஏப்பா நேற்றே இதை நீ எனக்கு கொண்டு வந்தாலாவது நான் வாங்கியிருப்பேன்னு, நேற்று கொடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருப்பேனப்பா, நேற்று வரைக்கும் முடிஞ்சு என்னது வச்சுக்கிட்டு இன்னைக்கு தூக்கிக்கிட்டு அலையிற, வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. இப்படி வாங்குவதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலை உருவாவதற்கு முன்னால் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அளித்த அந்த செல்வங்களை நற்காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இது நமக்கு இந்த உலகத்திலும் கிடைக்கக்கூடிய நன்மை, அதே நேரத்தில் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர நன்மைக்காக. மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு மறுமையில ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை, அதாவது தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு வாசலின் வழியே சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவார், தர்மம் செய்தவர் தர்மம் என்கிற வாசலின் வழியே அழைக்கப்படும். அப்ப தர்மத்துக்குன்னு ஒரு வாசல் இருக்குது. தர்மம் செய்த மக்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வானவர்கள் இந்த வாசல் வழியா உள்ளவாங்க அப்படின்னு அழைப்பு கொடுப்பாங்க. அப்ப சொர்க்கத்துக்குள்ளார் சென்று நிரந்தர சொர்க்கத்தினுடைய அனைத்து இன்பங்களையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து அதிகம் தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.